வணக்கம் நண்பர்களே, நீங்க ஒரு பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுடைய பிசினஸ நீங்க விளம்பரப்படுத்தும் போது உங்களுடைய பிசினஸ் குறைந்தபட்சம் 300% வருமானம் கூடுதலா தரும். உதாரணமா உங்ககிட்ட ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 300 கஸ்டமரா மாறுவாங்க. இதே உங்ககிட்ட ஒரு 500 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா 1500 கஸ்டமரா மாறுவாங்க. இதுதான் ஒரு அட்வர்டைஸ்மெண்டோட பவர். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி ரத்தன் டாடா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு ஏரோப்ளேன் மாதிரியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதுல உள்ள இன்ஜின் மாதிரியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்க ஏரோப்ளேன்ல உள்ள இன்ஜின் ஆன் பண்ணோன உங்களுடைய விமானம் எப்படி மேல 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 போகுதோ அதே போல உங்க பிசினஸ்க்கு நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சோன்னே உங்களுடைய பிசினஸ் அந்த ஏரோப்ளேன் மாதிரி மேல 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 போக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பிசினஸ வந்து டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ, பேனரு, நோட்டீஸ், ப்ரௌச்சரு இது எல்லாத்துலயுமே ஆட் பண்றீங்க. உங்களுடைய பிசினஸ் அப்படியே மேல போயிருச்சு. சரி, அதான் நம்ம பிசினஸ் மேல போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதுலலாம் நீங்க பண்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா ஒரு விமானம் எப்படி அப்படியே ஒரு இன்ஜின் ஆஃப் பண்ணோன்னு அப்படியே கீழே வருமோ உங்களுடைய பிசினஸும் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு பிசினஸ பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா உங்களுடைய பிசினஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய பிசினஸ் பண்றவங்க தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன பிசினஸ் பண்றவங்க எப்படி இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, மக்கள் கிட்ட நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத எப்படி போய் தெரியப்படுத்துறதுக்கு, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு சன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணி உங்களுடைய வருமானத்தை கூட்டுறதுக்கான ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மா இருக்கு. சன் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, எப்படி ஒரு சூரியன் வந்து ஒரு இடத்துல இருந்து உலகத்துல உள்ள அத்தனை மூலையில உள்ளவங்களுக்கும் விசிபிளா இருக்கோ அது போல ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய பிசினஸை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது உங்க ஊரை தாண்டி உலகம் ஃபுல்லா உங்களுடைய பிசினஸ் என்ன ஆகும்னா ப்ரொஜெக்ட் ஆகும். உதாரணமா ஒரு லோக்கல் டிவில நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்க ஊர்ல மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஆகும். ரெண்டாவது, நீங்க ஒரு சன் டிவில கொடுக்குறீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் போய் ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய பிசினஸ் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா உங்களுடைய பிசினஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். வருஷம் பண்ணாம ஒரே ஒரு முறை செலவு பண்ணி நம்ம உலகத்துல உள்ள அத்தனை கஸ்டமர் கிட்டையும் எப்பயுமே நம்ம ஒரு சூரியன் எப்படி டெய்லி தெரியுதோ அது மாதிரி எப்பயுமே டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்ன டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எத்தனை பேரை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள மட்டும் 43 கோடி பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. யூடியூப 44.8 கோடி பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்க 41 கோடி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம 21 கோடி பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ப 53 கோடி பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எங்க? உலகம் ஃபுல்லாவா? இல்ல, இந்தியால மட்டும் இத்தனை கோடி பேர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரே ஒரு முறை நீங்க உங்களுடைய கடை எப்படி இருக்கு, அந்த கடையில என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயிலையும் ஒரே ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ண போறீங்க. சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விர்ச்சுவல் டூர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து 360 போட்டோஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 360 டிகிரி வீடியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏரியல் போட்டோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏரியல் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏரியல் மேப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்டை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப உதாரணமா கூகுள்ல பாருங்க. இப்ப உதாரணமா இந்த கடையை வந்து நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணி இப்ப நான் வந்து உள்ள போறேன். உள்ள போனேன்னா பாருங்க, நார்மலா போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் உங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணிட்டேன். விசிட் பண்ணிட்டு நேர்ல பாக்குறேன். உங்க கடை வந்து பயங்கரமா அவ்வளவு தூரத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா வச்சிருக்கீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா நேரா போய் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றேன், பாருடா இந்த மாதிரி நான் ஒரு கடைக்கு போனேன், அந்த கடை வந்து அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்கடா, இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு கடை இருக்கா, இல்ல இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றேன். ஓகேடா, நான் அந்த ஊருக்கு போனா அதை நான் கண்டிப்பா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஓகேவா? ஆனா இந்த டிஜிட்டல் உலகத்துல அந்த ஊருக்கு போய் தான் அதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட, இங்க பாரு இப்ப இந்த கடை பேரை போட்டு இப்ப பாருங்களேன், பார்த்தாச்சு, இப்ப பாருங்க எப்படி வந்துருச்சு இல்லையா? நான் எப்படி நடந்து போகணும் அதே மாதிரி நடந்து போய்
இங்க பாருங்க, அப்படியே சுத்தி பார்க்கலாம். சுத்தி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத அப்படியே சுத்தி பார்க்கலாம். அப்படியே முன்னாடி போலாம், பின்னாடி வரலாம். அந்த இடத்த நேர்ல எந்த உலகத்துல எந்த மூலையில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், உங்களுக்கு கன்னியாகுமரியில இருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஓகே இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா இங்க அப்படின்னு இங்க வரலாம். இல்ல வந்து யூஎஸ்ல இருந்து இங்க வரலாம். இப்படி எங்க இருக்கிற கஸ்டமரை வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் டூரிங். 360 போட்டோஸ்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டல் எடுத்துக்கலாம். ஒரு ஹோட்டல் எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் இருக்கும், செகண்ட் கிளாஸ் ரூம் இருக்கும், தேர்ட் கிளாஸ் ரூம் இருக்கும். பாருங்க, அது எல்லாத்தையுமே இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற போட்டோஸை வந்து நம்ம அழகா அவங்களுக்கு வந்து காமிக்க முடியும். அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் என்ன? 360 வீடியோ. இப்போ 360 வீடியோ பாருங்க. ஸோ 360 வீடியோனா என்னன்னா, இப்ப பாருங்களேன் இந்த வீடியோ எப்படி இருக்கா? ஸோ அப்படியே நம்ம மூவ் ஆயிட்டே இருக்கோமா? இப்ப பாருங்க, அப்படியே சுத்தி 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 பாருங்க எவ்வளவு அழகா வந்து தெரியுது இல்லையா? ஃபுல்லா டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிளீனா வியூ பண்றாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப ஏதோ ஒரு ஊட்டிக்கு நம்ம ரூம் எடுக்கிறோம், கொடைக்கானல் ரூம் எடுக்கிறோம். உங்க ரூம் எப்படிப்பா இருக்குன்னு கேட்டா இந்த ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அப்பா இப்படி ஒரு இடமா? அப்படியே அங்க இருக்கிறத 360 டிகிரிலேயே நேர்லயே பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஏரியல் போட்டோஸ்னா என்ன? ஒரு ஹைட்ல ஒரு ட்ரோனை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹைட்ல ஏத்தி கழுகு பார்வையில உங்களுடைய மொத்த பிசினஸ் உடைய கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எங்களால போட்டோ எடுத்து வெவ்வேறு ஆங்கிள் வந்து கொடுக்க முடியும். பாருங்க, இதெல்லாம் தான் வந்து என்னன்னா ஏரியல் போட்டோஸ். நெக்ஸ்ட் என்ன? ஏரியல் வீடியோஸ். நேரா இதே ஒரு விஷயத்த அப்படியே உங்களுடைய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து ட்ரோன் மூலியமா நாங்க என்ன அப்படின்னா போட்டோகிராஃபி எடுத்து கொடுப்போம். கம்ப்ளீட்டா இதை எல்லாத்தையுமே எடுத்து கூகுள் மேப்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், உங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமா உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க அனுப்புறதுக்கான ஃபைல்ஸ், இப்படி டீட்டெயில்டா எல்லா விஷயத்தையுமே நாங்க எடுத்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம நாங்க என்ன செய்வோம்னா, சென்னையில இருக்கீங்க, உங்களுடைய கடை சென்னையில இருக்குன்னா, சென்னையில பாலவாக்கம்ல இருக்குன்னா, பாலவாக்கத்துல ஒரு 5000 பேருக்கு நாங்க என்ன செய்வோம்னா, இப்படி ஒரு கடை இங்க இருக்குங்கிறத டிஜிட்டலா முதலே ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதை வந்து கம்ப்ளீட்டா த ஸ்பார்க் ஃபியூச்சர் பிசினஸ் பேக்கேஜ் அப்படின்னு வந்து அந்த பேக்கேஜின் அடிப்படையில சடன் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்காக உங்களுடைய கடையை பண்ணி கொடுக்குறோம். இதை நீங்க ஒரே ஒரு முறை உங்க வாழ்க்கையில பண்ணா போதும். இந்த இன்டர்நெட் யுகம் இருக்கிற வரைக்கும் இது இருந்துகிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டா. இதனால உங்களுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, வழக்கம் போல நீங்க திருப்பி திருப்பி இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஒரே ஒரு முறை பண்ணா உங்களுக்கு போதும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமாக உங்களுடைய வியூஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். கொரோனாக்கு அடுத்து மட்டும் 4 மடங்கு இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமா இருக்காங்க. 100 பேரு பயன்படுத்தின இடத்துல இன்னைக்கு 400 பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூகுள்ல வந்து தேடுறாங்க உங்களுடைய ஹோட்டல், ஏதோ ஒரு நார்மல் ஹோட்டல்னு தேடுறாங்க. தேடும் போது அப்படியே உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளீனா அதுல வந்துருச்சு அப்படின்னா உங்க மேல 100% ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். சூப்பரா இருக்கு இந்த இடம், நம்ம உடனே இமீடியட்டா நம்ம அங்க கிளம்பி போலாம். அவங்க அந்த இடத்துக்கு கிளம்புறதுக்கான ஆக்ஷனை வந்து அது வந்து என்ன பண்ணும்னா தூண்டும். நெக்ஸ்ட் இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்களுடைய வருமானம் வந்து 300% நாளுக்கு நாள் அதிகரிக்கிறத நீங்க வந்து கண்கூடா நீங்க பாப்பீங்க. சோ இப்படி ஒரு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஸ்பார்க் ஃபியூச்சர் பிசினஸ் பேக்கேஜை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுனால. இத நீங்க புக் பண்ணும், உங்களுடைய பிசினஸ்க்கு வந்து இதை நீங்க செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா 9042258955 அப்படிங்கிற நம்பருக்கு புக் ஸ்பார்க் 360 அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கனாலே உங்களை எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கான்டாக்ட் பண்ணி இதை பத்தியான ஃபுல் டீடைல் சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு பெரிய லெவல்ல செலவாகாது. ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல உங்களுக்கு வந்து இந்த சன் ஸ்பார்க் அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்க பண்ணி கொடுப்போம். எந்தெந்த பிசினஸ்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலேஜ பண்ணலாம், ஸ்கூல பண்ணலாம், ஹோட்டல்ஸ், மண்டபம், ஷோரூம்ஸ், சர்வீஸ் ஸ்டேஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அபார்ட்மெண்ட்ஸ், பில்டிங், இப்படி அத்தனை விதமான கடைகளே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்காக இந்த சன் ஸ்பார்க் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நாங்க பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.